நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். திமுகவின் எடுபிடி அணியாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அணி செயல்பட்டு வருவதாக அதிமுக அம்மா அணியின் வேட்பாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகரில் அதிமுக அம்மா அணி சார்பாக போட்டியிடும் டிடிவி தினகரன் இன்றும் அத்தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பரமேஸ்வரன் நகர் முத்துமாரியம்மன் கோவிலில் சாமி கும்பிட்டுவிட்டு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆர்கே நகரில் போட்டியிடுவதில் ஓபிஎஸ் அணி வேட்பாளர் மதுசூதனனுக்கு விருப்பம் இல்லை என்றார். வயதான காலத்தில் அவரை கட்டாயப்படுத்தி ஓபிஎஸ் அணியினர் தேர்தலில் நிற்க வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திமுகவின் எடுபிடி அணியாக ஓபிஎஸ் அணி செயல்பட்டு வருவதாகவும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். பன்னீர்செல்வம் அணி என்பது திமுகவின் பி அணி, திமுகவின் எடுபடியான அணி. அவர்கள் மதுசூதனை நிறுத்தி அம்மாவின் வாக்குகளை பிரித்து விடலாம் என்று திமுகவின் சதி திட்டத்திற்கு பன்னீர்செல்வம் உடந்தையாக இருந்ததனால்தான் வயதானவராகிய பாவம் நடக்கக்கூட முடியாதவராகிய திரு மதுசூதனை இன்னைக்கு வேட்பாளர் அறிவிச்சு அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு உயிர்வதை செய்யறது மாதிரி அவரை நடக்கக்கூட முடியல. இன்னைக்கு நான் டிவியில பார்த்தேன். பாவம் அவரை வேட்பாளரா அவர் நிறுத்திக்கிட்டு அவருக்கு இந்த வயசுல அவர் எல்லாம் விரும்பவே மாட்டார் எனக்கு தெரியும். இருந்தாலும் அவரை பேச சொல்லி கட்டாயப்படுத்தி பன்னீர்செல்வமும் கருணாநிதியின் மகன் ஸ்டாலினும் சேர்ந்து கொண்டு அவரை வேட்பாளர் எடுத்திருக்கார்கள். இதையெல்லாம் முறியடித்து அம்மாவின் வேட்பாளராகிய நான் தொப்பி சின்னத்திலே வெற்றி பெற்று மீண்டும் இரட்டை இலையை மீட்டெடுப்போம். சென்னையில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு பகுதியில் பன்னீர்செல்வம் அணியின் வேட்பாளர் மதுசூதனன் மீனவர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அடுத்த மாதம் 12ஆம் தேதி ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிவடைந்த நிலையில் நாளை வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. நாளை மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இதனிடையே 8க்கும் அதிகமான அரசியல் கட்சிகள் ஆர்கே நகரில் களம் காண்பதால் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியின் சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள மதுசூதனன் காசிமேடு பகுதியில் விசைப்படகு மீனவர் சங்க பிரதிநிதிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது பேசிய அவர் ஆர்கே நகரில் தமிழக அமைச்சர்கள் பணப்பட்டுவாடா செய்வதாக குற்றம் சாட்டினார். உதயகுமார் மணிகண்டன் பணம் பட்டுவாடா செய்கின்ற போது அந்த இன்ஸ்பெக்டர்களும் ஏஜென்ட்டுகளாக இருக்கிறார். H3 H5 மகாபாரதம் குறித்து தவறாக விமர்சித்த நடிகர் கமலஹாசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெங்களூரு போலீசில் பிரணாவானந்த சுவாமிகள் என்பவர் புகார் அளித்துள்ளார். நடிகர் கமலஹாசன் கடந்த 12ஆம் தேதி அளித்த பேட்டி ஒன்றில் மகாபாரதம் குறித்து இழிவாக விமர்சித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் மகாபாரதம் பற்றி தவறாக பேசிய கமலஹாசன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கர்நாடக மாநிலம் பசவேஸ்வரா மடத்தின் பிரணாவானந்த சுவாமி என்பவர் பெங்களூரு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். டெல்லியில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் நூதன போராட்டம் 13வது நாளை எட்டியுள்ள நிலையில் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லியில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 13வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வரும் விவசாயிகள் மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்தும் ஒப்பாரி வைத்தும் தங்களது நூதன போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விவசாயிகளை இன்று நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். உண்மையிலேயே தமிழ்நாட்டை பற்றி அக்கறை நியாயம் இருந்தா நமக்கு பாரபட்சமா செய்ய வேண்டாம். காவிரி ட்ரிபியூனல் போட்ட ஆர்டர் படி நீ காவிரி மேலாண்மை வாரிய அமைச்சரு அதை செய்ய அவங்க தயாரா இல்லை. ஆகையினால அறப்போராட்டம் நடத்துறாங்க. பஸ்ஸ கொடுத்தனா தீய வச்சா கலவரம் நடந்தா தான் இந்த சர்க்கார் கவனிக்குமா? அமைதியா அற நிர்வாணமா ரோட்ல இருந்தா கவனிக்காதா? அப்ப ஒரு 1000 பஸ் கொடுத்தனும், ஒரு 1000 பேருக்கு உயிராபத்து ஏற்படும், துப்பாக்கி சூடு நடக்கணும். அப்பதான் சர்க்கார் திரும்புமா? இது யோசிக்கணும் சர்க்கார். இது கோமனம் கட்டிட்டு அனாதியா உட்கார்ந்து இருக்கான்னு நினைக்க வேண்டாம். நாங்க ஊருக்கு போய் விவசாயிகளை கழித்து விடுவேன். நான் ஊருக்கு போய் விவசாயிகளை இதனிடையே போராட்டம் குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு வறட்சி நிவாரண நிதி வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசு தமிழக விவசாயிகளை தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக வேதனை தெரிவித்தார்.
சார், வரலாறு காணாத வறட்சியை தமிழகம் கண்டுவிட்டது. 150 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கடுமையான வறட்சி தமிழகத்தில். 150 ஆண்டுகளுக்கு மேலே ஏற்பட்ட வறட்சியில் கூட காவிரியில் தண்ணி வந்துச்சு. இந்த வருஷம் காவிரிலையும் தண்ணி இல்லை. 29 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ண காவிரியில் ஒரே ஒரு ஏக்கர் கூட இந்த வருஷம் தண்ணி சாவடி ஆகலை, அறுக்க முடியல. ஆனால் வறட்சி நிவாரணம் கேட்டால் மத்திய அரசு என்ன பண்ணுகிறது என்றால், இடுபொருள் மானியம் அடுத்த வருஷம் சாவடி பண்ணுறதுக்கு ஒரு 1900 கோடி வச்சுக்கோங்க. என்ன சார் அநியாயம்! 1 கோடி ஏக்கர் விவசாயி தமிழகத்தில் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த 1 கோடி ஏக்கருக்கும் விவசாயிக்கு அது அழிஞ்சு போன பயிருக்காவது மத்திய அரசு நஷ்டம் தரணும். நேச்சுரல் கலாமிட்டி ஆக்டில், நேஷனல் கலாமிட்டி ஆக்டில் தரணும். அதை கொடுக்காம 21,708 கோடி கேட்டால் ₹1 கூட கொடுக்கல சார். விவசாயி இன்னுமேல் தொடர்ந்து சாவான், டெய்லி சாவான். நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை பயணத்தை ரத்து செய்ததால் இலங்கையில் உள்ள தமிழர்கள் புறக்கணிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து பாஜக வேட்பாளர் கங்கை அமரனை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர்கள் ஆர்கே நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர், நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை சென்றிருக்க வேண்டும் என கூறினார். ரஜினியின் பயணம் ரத்தானதால் இலங்கையில் உள்ளவர்கள் தமிழர்களை புறக்கணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழர்கள் தான் அந்த 150 வீடை கட்டி இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்வமோடு ஒரு பிரபலத்தை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அவர் அங்கே செல்லாதது தமிழர்களை அவர்கள் ஒரு அவமானப்படுத்தி விட்டார் என்று என்னால் சொல்ல முடியாது. அவர்கள் புறக்கணிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டதே என்பது எனது கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கே உள்ள அரசியல்வாதிகள் முழுமையான பிரச்சனையை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் இலங்கைக்கு போகக்கூடாது, யார் அந்த வீடை கட்டினாங்க, எதற்கு கட்டினாங்க, எதற்கு கூப்பிடுகிறார்கள் என்று அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார்கள் என்பது எனது கருத்து. இலங்கை வடக்கு மாகாண தலைவர்கள் கேட்டுக்கொண்டதாலேயே ரஜினியின் இலங்கை பயணத்தை எதிர்த்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஆணவ கொலைகளை தடுக்க மத்திய அரசு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் விவசாயிகளின் போராட்டத்தை மத்திய அரசு புறக்கணிக்க வேண்டும் என்றும் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 39,000 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் வெறும் 3,700 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு வழங்கியதாக குற்றம் சாட்டினார். தாம் ஒருபோதும் ரஜினியின் 2.0 படத்தையோ லைகா நிறுவனத்தையோ எதிர்க்கவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தை சார்ந்த சில அரசியல் ஆர்வலர்கள் தற்போதைய சூழலில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இலங்கை வருவது உசிதமல்ல, அது சிங்கள இனவெறி ஆட்சியாளர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும், எனவே அவர் பயணத்தை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனிடம் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு லைகா நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய வேல்முருகன், லைகா நிறுவனத்திற்கும் இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறியது தொடர்பாக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸை லைகா நிறுவனத்தின் சார்பில் வழக்கறிஞர் அருணாச்சலம் அனுப்பியுள்ளார். அதில் ராஜபக்சேவுடனோ அல்லது இலங்கை அரசுடனோ லைகா நிறுவனத்திற்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்றும், தவறான தகவலை வெளியிட்டு தங்கள் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தனது கருத்திற்காக வேல்முருகன் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸ் கூறப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்களுக்கு ரஜினி மூலம் நல்லது நடப்பதை தமிழக அரசியல்வாதிகள் தடுத்து விட்டதாக இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சே மகன் நமல் ராஜபக்சே குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள நமல் ராஜபக்சே, தமிழக அரசியல்வாதிகளின் உண்மையான முகம் மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய திரையுலக சூப்பர் ஸ்டார் உள்ளிட்ட யாரையும் தமிழக அரசியல்வாதிகள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் நமல் விமர்சித்துள்ளார்.
தமிழக அரசியல்வாதிகள் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்காக இதுவரை எந்த நன்மையையும் செய்ததில்லை என்றும் நமல் ராஜபக்சே விமர்சித்துள்ளார். இலங்கை கடல் பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 12 பேரை ஏப்ரல் 4ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் நேற்று 2 படகில் மீன்பிடிக்க சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் மீன்பிடித்ததாக கூறி அவர்களை கைது செய்தனர். 2 படகுகளையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள கடல் தொழில் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த அவர்கள் மீனவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து வரும் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை 12 மீனவர்களையும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மிகப்பெரிய ஒரு தேசத்தினுடைய பெரிய அமைச்சரே உத்தரவாதம் கொடுக்கும்போது அதையும் மீறி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது நாங்கள் எங்கே போகிறது, என்ன போராட்டம் பண்ணுறது, எங்கே போய் நாங்கள் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு நிலைமை என்பது இன்றைக்கி நீடிக்குது. ஒரு அச்சமான வாழ்க்கை என்பது நீடிக்குது. எனவே மீனவர்களுடைய பிரச்சனையில் தயவுசெய்து மத்திய மாநில அரசுகள் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத அழுத்தம் திருத்தமாக நாங்கள் மீனவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நெடுவாசல் உள்ளிட்ட 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டங்கள் குறித்து நாளை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் கையெழுத்தாக உள்ளது. நாடு முழுவதும் 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்தது. இதனையடுத்து நெடுவாசல் பகுதியில் ஜிம் லெபார்டரிஸ் என்ற தனியார் நிறுவனத்திற்கும், காரைக்கால் பகுதியில் பாரத் பெட்ரோ ரிசோர்ஸ் என்ற அரசு நிறுவனத்திற்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க கடும் எதிர்ப்பு எழுந்ததை அடுத்து திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டங்கள் குறித்த ஒப்பந்தங்கள் நாளை கையெழுத்தாக உள்ளது. டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த திட்டத்தில் டெண்டர் எடுத்துள்ள 22 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. இந்த டெண்டர்கள் மூலம் 62 மில்லியன் மெட்ரிக் டன் எண்ணெய் மற்றும் எரிவாயு கிடைக்கும் என்றும் சுமார் 37,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றில் வெளிநாட்டு குளிர்பான நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்கும் வகையில் நீதிமன்றத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தவறான அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் நடிகர் ரஜினிகாந்த் இலங்கைக்கு செல்வதை ரத்து செய்திருப்பதை வரவேற்பதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசும் தமிழக அரசும் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்கும் கோக், பெப்சி குளிர்பான ஆலைகளை இழுத்து மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தில் அளித்த தவறான அறிக்கை அடிப்படையில் பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜான் பாண்டியன் குற்றம் சாட்டினார். ஆற்றில் இருக்கின்ற கொக்கோ கோலா கம்பெனியை இழுத்து மூட வேண்டும். அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கொடுத்த அறிக்கை தவறானது. நீதிமன்றம் அந்த அறிக்கையின் அடிப்படையிலே விசாரணை செய்யாமல் தீர்ப்பு வழங்கியதும் தவறு. மணப்பாறை அருகே தெருவில் விளையாடி கொண்டிருந்த நீதிபதியின் பேரனை கடத்தி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை அருகே அரப்பிக்குள தெருவில் வசித்து வருபவர் பிரகாஷ். இவர் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தனது 2.5 வயது மகன் சாய் தர்ஷனை மனைவியின் பெற்றோர் வீட்டில் தங்க வைத்துள்ளார். இந்த நிலையில் இன்று சாய் தர்ஷன் தெருவில் உள்ள சக குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் இருவர் சிறுவனை தூக்கி சென்றனர். உடனடியாக மற்ற குழந்தைகள் கூச்சலிடவே பொதுமக்கள் வருவதற்குள் இருவரும் தப்பி சென்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நடராஜன், மணப்பாறை காவல் துணை கண்காணிப்பாளர் வனிதா ஆகியோர் தலைமையில் 4 தனிப்படை அமைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கடத்தப்பட்ட சாய் தர்ஷன் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பணியாற்றி வரும் நீதிபதி வடிவேலுவின் அக்காள் பேரன் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கே நான் இன்னும் 3 பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தோம் என் தம்பியோடு சேர்த்து. அப்போதைக்கு அங்கிட்ட இருந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அங்கே பின்னாடி கார் வந்துட்டு இருந்துச்சு. கார் வந்துட்டு இருந்தப்ப இந்த அண்ணன் அங்கிட்டு போயிட்டு அப்படியே திருப்பி இங்கே வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.